ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நேரத்தை பயன்படுத்து. யோவான் 9:4 சொல்லுகிறது, பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. காலத்தின் அருமையை இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். பூமியிலே அவருடைய ஊழியத்தின் நாட்கள் 3.5 வருட காலம்தான். ஆனால் அந்த 3.5 ஆண்டு காலத்திலேயே ஏராளமான சீஷர்களை பழக்கிவித்து பயிற்றுவித்தார். இயேசு சொன்னார், யோவான் 11:9, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடரமாட்டான். இந்த உலகத்தில் நாம் இடராமல் நடப்பதற்கு கர்த்தர் வெளிச்சத்தை தந்திருக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் இடராமல் நடப்பதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். வெளிச்சம் இருக்கும் போதே காலத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? கிராமப்புறங்களிலே அநேக கிறிஸ்தவ வாலிபர்களும் சகோதரிமார்களும் தங்கள் நேரத்தை எப்படியெல்லாம் வீணடிக்கிறார்கள் என்பதை அறியும் போது வேதனையாயிருக்கிறது. சகோதரிமார் கதை புத்தகங்களையும் பிரயோஜனமற்ற பத்திரிகைகளையும் வாசித்து நேரத்தை வீணடிக்கிறார்கள். போன நேரம் போனதுதான், ஒருபோதும் அது திரும்ப வராது. அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராதல்லவா? தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் ஒவ்வொரு மணி நேரத்தை குறித்தும் திட்டமிடுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கட்டும். உங்கள் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள தீர்மானியுங்கள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்று சொல்லி கர்த்தரை துதித்து அந்த நாளுக்காக தேவனில் களிகூருங்கள். வேதம் சொல்லுகிறது, மார்க்கு 1:35, அவர், அதாவது இயேசு, அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சங்கீதக்காரரும் கூட தேவனை சந்திக்கும்படி அதிகாலையிலே எழுந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். 119ஆம் சங்கீதம் 147ஆம் வசனம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். 143ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். காலையில் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த நாள் முழுவதையும் பயன்படுத்திக் கொள்ளும் வழிமுறைகளை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். சில வேளைகளில் சில காரியங்களுக்காக ஓரிடத்தில் போய் காத்திருக்க வேண்டிய நிலையோ தொடர்ந்து பயணிக்கும் நிலையோ ஏற்படலாம். அந்த நேரத்தையும் கூட திட்டமிட்டு பயன்படுத்துங்கள். கைகளில் ஆவிக்குரிய புத்தகங்களை வைத்துக் கொள்ளுங்கள். கல்வாரியை நோக்கி பார்த்து தியானித்துக் கொண்டே இருங்கள். தேவப்பிள்ளைகளே, அப்பொழுது நித்தியமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். இன்றைய நினைவிற்கு 90ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 23, 24 மற்றும் 25ஆம் சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 18 40ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். காலத்தை வீணடிக்காமல்
பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.